இந்த ரிமோட்டை பார்த்தோன்னே வாட்ஸ்அப்பில் படித்த ஒரு மெசேஜ் ஞாபகத்துக்கு வருது. ஒரு கிளாஸ் டீச்சர் அந்த பிள்ளைகளுக்கு கடவுள் உங்கள் முன்னாடி வந்து நின்னா நீங்கள் என்னவா மாறணும்னு ஆசைப்படுவீங்களோ அதை நீங்கள் எழுதுங்கன்னு சொன்னாங்க. எல்லா பிள்ளைகளும் எழுத ஆரம்பித்தாங்க. டீச்சர் அதை வாங்கிட்டு போய் படிக்கும்போது ஒரு பாப்பா எழுதிருந்துச்சு, நான் டிவி ரிமோட்டாக மாறணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எங்கள் அப்பா வேலையிலேருந்து வந்து தேடக்கூடிய ஃபஸ்ட்டு பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா டிவி ரிமோட். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடியது எதுனா டிவி ரிமோட். அதனால் என்னை யாரும் கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. இதை பார்த்தோன்னே அந்த டீச்சர் அழ ஆரம்பித்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்டாங்க, ஏன் இந்த மாதிரி எழுதிட்டுருக்க? அப்போ அந்த டீச்சர் அந்த பேப்பரை காமிக்கும்போது அந்த ஹஸ்பண்ட் படிச்சுட்டு சொன்னாங்க, இந்த பிள்ளை அன்புக்காக எவ்வளோ ஏங்குதில்லை. அதுக்கு அந்த டீச்சர் சொன்னாங்க, இது யாரோட பிள்ளை இல்லை, நம்மளோட பிள்ளை. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களை உண்மையாக நேசிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் அப்பா அம்மா கூட உங்களை விட்டு போகலாம். அவங்களோட அன்பு கூட மாறி போகும். ஆனால் வேதம் சொல்லுது, மாறாத அன்பை கடவுள் இன்றைக்கி உங்கள் மேலே வச்சுருக்காரு. அந்த அன்பு ஒரு நாளும் போய் சொல்லாது. அந்த அன்பு உங்கள் கீழேருந்து எதுவுமே எதிர்பார்க்காது. உண்மையான அன்பு, பியோர் லவ் கடவுள் மட்டும்தான் தர முடியும். அந்த அன்பு இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? காட் பிளஸ் யூ.